வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது சகுனங்கள் பற்றி தான். பொதுவாக பலவித சகுனங்கள் நம் முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் முக்கியமாக தும்மல் போடுவதை ஒரு சகுனமாக கொண்டுள்ளனர். நாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை எண்ணிக்கொண்டு இருக்கும்போது யாராவது தும்மல் போட்டால் அந்த காரியம் உடனே நடந்து விடுவதாக கூறப்படுகிறது. இது நம் முன்னோர்களால் சகுன சாஸ்திரத்தில் கூறப்பட்ட ஒன்றுதான். நாம் வெளியே கிளம்பும்போது இரட்டை தும்மல் கேட்டால் அதை சுபசகுனமாகவும், ஒற்றை தும்மல் கேட்டால் அதை அபசகுனமாகவும் கூறப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் பெண்கள் ஒரு காரியத்தை நினைக்கும் போது ஆண்கள் தும்மல் போடும் சத்தம் கேட்டால் அது நல்ல சகுனமாகவும், ஆண்கள் ஒரு காரியத்தை நினைக்கும் போது பெண்கள் தும்மல் போட்டால் அதை நல்ல சகுனமாகவும் கூறப்படுகிறது. தும்மல் என்பது நமக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒன்றுதான். அதை சகுனமாக நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். எப்படி பள்ளி சத்தம் போட்டால் சுபசகுனமோ, அதேபோல் 2 முறை தும்மல் போட்டால் அதை சுபசகுனமாக கூறப்பட்டுள்ளது. நம் காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறுவதாக கூறப்படுகிறது. இதை மூட நம்பிக்கையாக பலர் நினைப்பதுண்டு. ஆனால் அனுபவத்தில் நாம் அதை உணரும்போது இது உண்மை என்றே நாம் அறியும் வண்ணம் பல சம்பவங்கள் நடந்தேறுகிறது. அதனால் இதை ஒரு நம்பிக்கையாகவே நாம் கொள்ளலாம். ஆனால் இதற்காகவே நாம் ஒற்றை தும்மல் போட்டால் அபசகுனம் என்று கவலைப்பட தேவையில்லை. பொதுவாகவே ஆண்கள் ஒரு காரியத்தை நினைக்கும்போது பெண்கள் தும்மல் போட்டால் அது ஒற்றை தும்மலாக இருந்தாலும் அதை நல்ல சகுனமாகவே கருதப்படுகிறது. அதேபோல் பெண்கள் ஒரு காரியத்தை நினைக்கும்போது ஆண்கள் தும்மல் போட்டால் அது ஒரு தும்மலாக இருந்தாலும் அது நல்ல சகுனம்தான். தும்மலை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், இந்த தும்மல் சகுனத்தை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு இயற்கையான விஷயமாக நினைத்து கொண்டு நாம் முக்கியமான விஷயத்திற்கு கிளம்பும்போது மட்டும் ஒற்றை தும்மல் கேட்டால் அதை சிறிது காலதாமதம் கழித்து செய்து கொள்ளலாம். மற்றபடி இதை நாம் பெரிய சகுன குறையாக எடுக்க தேவையில்லை. மேலும் எந்த காரியம் செய்யும் முன்பும் விநாயக பெருமானை நினைத்து செய்துவிட்டு அதை தொடங்கினால் எப்படிப்பட்ட அபசகுணங்களும் சுபசகுணங்களாக மாறக்கூடும். இந்த எளிய விஷயத்தை நாம் சிந்தித்து முடிவெடுத்து நாம் பயனடைவோம். நன்றி, வணக்கம்.